அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை அம்பாளின் பரிபூர்ண அருளும் உங்கள் குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு கிடைக்க காலை எழுந்ததும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இந்த நாள்ல ஏகாதசி திதியும் கூடி வருது. இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால சகல செல்வங்களும் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆடி அமாவாசை நாளில் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். இந்த நாளில் நீங்கள் உணவளித்தால் கர்ம வினை தீரும், தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கும். இந்த திட்டத்தை பற்றிய மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். குறிப்பா பணம், தங்கம், நகை, ஆடை, வண்டி, வாகனம், சொந்த வீடு இதெல்லாம் நிறைய பேருக்கு ஆசையாகவும் கனவாகவும் இருக்கும். இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா டெய்லி நம்ம முயற்சியோடு 5ல இருந்து ஒரு 10 நிமிஷம் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சில எளிமையான பரிகார சூட்சமங்களை கடைபிடிச்சு பாருங்களேன். நிச்சயமா செல்வந்தராகும் யோகம் உங்களுக்கு ஏற்படும். இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை நாள்ல காலையில ஏஞ்ச உடனே சுத்தமான ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அதுவும் பித்தளை எழுது செம்பு பாத்திரமா இருந்தா ரொம்ப சிறப்பு. இல்லாத பட்சத்துல நீங்க சில்வர் செம்பை நல்லா சுத்தமா விளக்கி எடுத்துக்கோங்க. அதுல நிறக்க தண்ணீர் ஊத்தி சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டு துளசி இலைகள், சிறிதளவு துளசி இலைகளோடு விதைகள் இருக்கும் இல்லையா, துளசியோட விதைகள் அந்த மேல அந்த பூ மாதிரி இருக்கும், அதையும் சிறிதளவு போட்டு உங்களுடைய வீட்டின் நிலைவாசலுடைய வலதுபுற ஓரத்துல வச்சிருங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீரை எடுத்து உங்க வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க. சர்வ சகல யோகம் உங்களுக்கு தேடி வரும். தன ஆகர்ஷண சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த துளசி நீரை, மஞ்சள் கலந்த துளசி நீரை வாசல்ல வைக்கிறதுனால குலதெய்வம் உங்க வீட்டுல நிரந்தரமா குடியிருக்கும். ஆடி ஞாயிற்றுக்கிழமை காலை இந்த பரிகாரத்தை தவறாம செய்யுங்க. ரொம்ப ரொம்ப எளிமைதான். வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமா நல்லது நடக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.